அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோல நம்முடைய அதியமான் புக்ஸ் பத்தின ஒரு சின்ன அப்டேட். ஏன்னா புக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு சார், ஆர்டர் பண்ண முடியல, எனக்கு இங்கிலீஷ் மீடியம் புக் இல்ல சார், சயின்ஸ் புக் இல்ல சார், தமிழ் மீடியம் இல்ல, புது தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல வந்தது சார். சரி, இப்போ ஆர்டர் பண்ண முடியுமா, இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. எஸ், புக்ஸ் வந்து ஸ்டாக் இப்போ வந்து இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த சண்டே தான் வந்து புக்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 2 நாட்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு நாள்லயும் சில பேருக்கு வந்திருக்கும். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 days டைம் கொடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். அதே போல மேக்ஸிமம் 3-4 daysல வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். அப்படி ரீச் ஆகலன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த நம்பர் வச்சு நீங்க அந்த புக்ஸை ப்ரொஃபஷனல் கொரியர்லயோ இல்ல இந்தியா போஸ்ட்லயோ நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன புக்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரைஸ் வரும், எந்த எக்ஸாமுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத புதுசா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், சரி என்ன புக்ஸ் டீடைல்ஸ் பத்தி எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. குரூப் 4னா நான் என்ன புக் படிக்கணும் சார், குரூப் 2னா என்ன புக் படிக்கணும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, குரூப் 4, குரூப் 2 இல்ல டிஎன்பிஎஸ்ஸோட எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கும். முக்கியமா போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த சயின்ஸ் புக் ரொம்பவே முக்கியமான புக்கா இருக்கு உங்களுக்கு. இது எல்லாமே எஸ்ஐஆர்டி பேஸ் பண்ணது தான். சரிங்களா? எந்த லெசன் எந்த ஆர்டர்ல படிக்கணும், இந்த ஆர்டர்ல படிச்சா இந்த டாபிக்கை ஈஸியா இப்படி படிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் புக்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இயற்பியல். சரிங்களா? ஸோ இயற்பியல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்திலயும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்கு. ஓகே, அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேதியியல், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரியல். சரிங்களா? இது வந்து சயின்ஸுக்கு 3 புக்குங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தனியா வந்து ஒரு வீடியோல கொடுத்துருக்கோம். எப்போ என்னென்ன ஆர்டர்ல சிலபஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே டீடைலா இண்டெக்ஸ் பேஜ் நீங்க வெப்சைட் போனாலும் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து டிஎன்பிசியா இருக்கலாம், யூஎஸ்ஆர்பியா இருக்கலாம், ஃபாரஸ்டா இருக்கலாம், ரயில்வே இருக்கலாம். நீங்க தாராளமா இந்த புக்ஸை வந்து இந்த 3 புக்கும் சயின்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போலீஸ் எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதே தான் இங்கிலீஷ் மீடியத்திலையும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலையும் இப்போ அவைலபிளா இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். பிசிக்ஸும் அவைலபிளா இருக்கு, அதே போல பயாலஜி. இது 3 வந்து பாத்தீங்கன்னா செட்டா வாங்கினாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு புக்கா நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களால இந்த புக்ஸை வாங்கிக்க முடியும். சரிங்களா? இந்த சயின்ஸ் புக்கோட பிரைஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 830 rupees வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் புக்குக்கான காஸ்ட்டுங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு டெலிவரி காஸ்ட், நீங்க எவ்வளவு புக்ஸ் ஆர்டர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டெலிவரி காஸ்ட் வரும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 100 rupeesல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து பண்றோம். அதாவது ஸ்டேட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அந்த போஸ்ட்ல நாங்க அனுப்புறோம், இல்ல எங்க வேணும்னு கேளுங்க, அதுக்கு தகுந்த பிரைஸ் சொல்லுவோம், அதை நீங்க சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ். இது குரூப் 4, குரூப் 2 மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட்ல முக்கியமான புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சிகள், இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு புக் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? பின்னாடி சிலபஸ், இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். நீங்க இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு நீங்க கம்ப்ளீட்டா ஸ்கூல் புக் 6th ல இருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டா இருக்கும். இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லேட்டஸ்ட் எடிஷனான புக் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியத்திலும் இருக்கு, அதே போல இங்கிலீஷ் மீடியத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கம் தமிழ் மீடியத்திலையும், அதே போல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலையும் இருக்கு. அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். சரிங்களா? தமிழ் மீடியத்திலும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன வந்து பாத்தீங்கன்னா 4 புக்ஸ், இது இல்லாம ஜியோகிராஃபி. ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், அதே போல ஜியோகிராஃபி, புவியியல். சரிங்களா? புவியியல் புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 புக்ஸ். ஓகேவா? அதாவது உங்களுக்கு வரலாறு, புவியியல், பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லிட்டு 5 புக்ஸ் வருங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 புக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ், இது நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, குரூப் 4 படிக்கிறீங்கனாலும் இந்த 5 புக்ஸ் வாங்கணும். சயின்ஸ் வாங்கணும், இந்த சோசியல் இருக்கக்கூடிய 5 புக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நான் வந்து குரூப் 2க்கு படிக்கிறேன் அப்படின்னா குரூப் 2க்கு தேவையான புக்ஸ், குரூப் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு தேவையான ஒரு புக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 2 வால்யூமா இருக்கும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தொகுதி 1, இது தொகுதி 2. ஓகே, ஸோ இது இல்லாம தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி ரெடி பண்ணாதான், பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தேவைப்படுறதுனா அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் முன்னாளியா இருக்கலாம், தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகளா இருக்கலாம், அதே போல இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் பத்தின விஷயங்களா இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம
கொள்கை விளக்க குறிப்புகள், தமிழ்நாடு அரசு கொள்கை விளக்க குறிப்புகள் இருந்து எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து யூனிட் 9க்கான உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சயின்ஸுக்கு 3 புக்ஸ், அதே போல் சோசியலில் 5 புக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ப்ளஸ் குரூப் 2 படிக்கிறவங்க இருந்தால் நீங்கள் இந்த யூனிட் 8, 9 இதில் 3 புக்கு, மொத்தம் 11 புக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே குரூப் 4 பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு சிலபஸில் வந்து இது சேர்க்கலை, பொது தமிழ் நீங்கள் படிப்பீங்க. இந்த 3 புக்குக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூனிட் 8, 9 பதிலாக பொது தமிழில் இருக்குது. பொது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 புக் இருக்குது. ஸோ 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்காக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th வந்து ஒரு புக்கு, 9th 10th ஒரு புக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் 11th 12th இது 3மே செட்டாக தான் தரும். ஏன்னா பொது தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து செட்டாக தான் கேட்குறாங்க, நல்லா செட்டாக தான் கொடுக்குறோம். இது இல்லாமல் இந்த புக்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான நூலாசிரியர் சார்ந்த தகவல்கள் ஒரு சின்ன புக் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வரும். சரிங்களா? இது எல்லாமே 4 புக் பொது தமிழுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும். முக்கியமான இலக்கியம் சார்ந்த தகவல்கள் நூலாசிரியர் வந்து புக்ல எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாமே எடுத்து போட்ட ஒரு புக், ஒரு சின்ன புக், ஒரு 80 பேஜஸ் வந்து ஒரு 60 பேஜஸ் வரக்கூடிய ஒரு புக். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் புக்கோட டீடைல்ஸ். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இப்போ இருக்கக்கூடிய புக்ஸ். இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் வந்து இருக்காது. இது தனியா வந்து ஒரு புக் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய புக்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா செட்டா வாங்கினாலும் சரி, குரூப் 4க்கு தனியா நீங்க 12 புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல குரூப் 2 2A பண்றீங்க, குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா 11 புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், நான் எல்லா எக்ஸாம் படிக்கிற மாதிரி எனக்கு புக் வேணும் அப்படின்னா குரூப் 2வும் சரி குரூப் 4க்கும் சரி மொத்தம் 15 புக். அந்த காமனா இருக்கக்கூடியது யூனிட் 8, 9 பொது தமிழ், இது மட்டும் தான் டிஃபர் ஆகும். அந்த 3 புக் மட்டும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இவ்வளவுதான் புக் டீடைல்ஸ், எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க ஆர்டர் பண்றவங்க இந்த வீக் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். சரிங்களா? ஆர்டர் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம். செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க. 8681859181 இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க. ஓகே. கூகுள் பே நம்பர் வேணும்னாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்னாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கள் வெப்சைட் athiyaman.com ஷாப் பேஜஸில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற புக்ஸும் செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே புக்ஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும். இல்ல புதுசா இப்பதான் நீங்க பாக்குறீங்க புக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ்ல உங்களுக்கு 50% வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் எல்லாத்துக்குமே அது பண்ணி கொடுத்துருக்கோம். புக் வாங்கினவங்களுக்கு வேற என்ன எங்களால பண்ண முடியும் அப்படின்னா வீடியோ கிளாஸ்லயும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரியஸ்லயும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுமோ அதுக்கான 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. குரூப் 4 டெஸ்ட் பேட்சா இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம். ஏன்னா இப்போ குரூப் 4க்கு வந்து புதுசா டெஸ்ட் சீரிஸ் கேட்டிருக்காங்க நிறைய. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வரும். அப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி புக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதிகமாக டீம் கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 1000 rupees டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் இருக்குன்னா 500 பே பண்ணா மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 500 சேவ் ஆகும். தனியாக நீங்க டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணும்போது இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு 4000 இருக்கு, 3000 இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 50% கம்மியாகும். ஸோ உங்களுக்கு 2000 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அங்க ஒரு 2000 சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எங்களால் இதுக்கு முன்னாடி நாங்கள் அதை பண்ணல. இப்போ இந்த இயர்ல இருந்து எப்போ யார் பண்ணாலுமே அவங்களுக்கு புக்குக்கும் சரி டெஸ்ட் சீரிஸ்க்கும் சரி 50% வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க அதை இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரிஸா இருக்கலாம், வீடியோ கிளாஸ் இருக்கலாம், அதுக்கு நீங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வேணும்னா நீங்கள் டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். அதிகமான ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் டெஸ்ட் சீரியஸும் கிளாஸஸ் வந்து போகுது. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா டிஸ்கிரிப்ஷன், அது கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.